ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதியில் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஆன்லைன் மூலம் ஆண்டுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் புகழிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, என் நெருக்கடி வேளையில் புகழிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, என் நெருக்கடி வேளையில் புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிடமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை என் தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை என் தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தருளும்
என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே, எதிரிகள் கை ஓங்க விடாதே, எதிரிகள் கை ஓங்க விடாதே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் புகழிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே, எதிரிகள் கை ஓங்க விடாதே. நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி சொல்றோம். ஆவியானவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஆண்டவரே, இந்த ஆறுதல பங்கு பெறுகிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பணிபோனுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பற்ற ஆண்டவரே, கவலைகளை பாரங்களை மறக்க பண்ணுகிற உடைய பிரசன்னம், உடைய முகத்தை நோக்கி பார்க்க வைக்கிற உடைய பிரசன்னம் எங்களை நிரப்பற்ற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்றேன். எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நாராள முழுவதும் எங்களோடு நீர் பேசும். பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில பங்கு பெறுகிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 165வது பாடல் ஜெபத்தோட ஜெயகீதங்களிலே 165 நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாங்க ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாங்க ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு இலக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாங்க ஆவியானவரே.
வசனம் புரிந்து கொண்டு இலக்குகளை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கண்ணீர் மறக்கணும், நாங்க கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாங்க ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், நாங்க கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாங்க ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், உம்மை நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க திட்டம் போல் நடத்தி செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல செய்தியின் தலைப்பு விட்டு கொடுங்கள், தேவ மகிமையை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. விட்டு கொடுங்க, ஆவியானவர் விட்டு கொடுங்க. என்னை எப்படியோ நான் நடத்தின ஆண்டவரே, அல்லேலூயா. நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா தேவ மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு எந்த நோக்கத்திற்காக நம்மளை படைத்தாலும் அழைத்தாலும் நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா சீக்கிரத்தில் உங்க சுக வாழ்வு துளிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அவர் மகிமை உங்களை மூடுறதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நிறைய பாடல் இருக்குது. ஆமென். Thank you Holy Spirit. Hallelujah. 245 ஒரு சரணத்தை பாடிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். Hallelujah. டி மேஜரா. Hallelujah. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், அதுபோல் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார், ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், அதுபோல் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேலும் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேலும் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார், அறிவுரை அவர் கூறுவார், உனக்கு அறிவுரை அவர் கூறுவார். இயேசுவுக்கு செத்து நாம் இன்றோடு முடிந்தது மகனே, இயேசுவுக்கு செத்து நாம் இன்றோடு முடிந்தது மகளே.
தொடங்கிவிட்டது. இயேசுனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவான். காத்திரு மகனே. கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். முழுவதும் அநேகர் அறிக்கை செய்வார்கள். இயேசுனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவார். பயப்படாதே. இயேசுனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவார். காத்திரு மகனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க வைத்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வைக்கப்பட்டு போல. நான் சொல்றேன், இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இத்தனை நாளானோடும் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கூட பயணம் பண்ணுவது மிகவும் பெரியவர். அல்லேலூயா. ஸோ நம்ம துதிச்சு பாடும்போது ஆண்டவர் நம்புறோன்னு அடையாளம். ஆண்டவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 391வது பாடல் ஜெபத்தோட ஜெயகீதங்கள்ல ஒரு பல்லவியை பாடுகிறேன். விட்டு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. D minor. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. சத்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் உங்க ஏக்கம்தான் எல்லாமே. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. நீரே புகழிடம் எனது மறைவிடம். நீரே புகழிடம் எனது மறைவிடம். இன்னல்கள் வேதனைகள்
ஐயா, இன்னைகள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. எல்லாமே ஏக்கம்தான், எல்லாமே என்னை கண் வைத்து அறிவுரை கூறுகின்றேன், என்னை கண் வைத்து அறிவுரை கூறுகின்றேன். நடக்கும் பாதைகளை நான் தோறும் காட்டுகிறேன், நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுகிறேன். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, எல்லாமே. கரங்கள் பிடித்தவரை கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரை கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. Hallelujah. What a blessing now. E minor. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. அப்பா இதுவரை உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க நினைத்தே
உனக்கு முன்னால் உனக்கென்று வாழ்ந்திட என்னை பிரித்தெடுத்தீ உனக்கு முன்னால் உனக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீக்க பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி குறைபடாத மகனாக தினம் பார்க்கின்றே குறைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே மாம்சமான இதயமன்று கேட்டுப்புது வரை திறந்தி மாம்சமான இதயமன்று கேட்டுப்புது வரை திறந்தி மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் குறையச் செய்தி சுத்தமும் திருச்சமூகம் நுழையச் செய்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே
மாற்றம் நீங்கள் பிரித்தெடுத்து உனக்கும் முன்னால் உனக்கென்று வாழ்ந்தார். என்னை பிரித்தெடுத்து உனக்கும் முன்னால் உனக்கென்று வாழ்ந்தார். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பரலோக மகிமையை அவர் விட்டுக் கொடுத்தார். கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி வணங்குறாங்க. காரணம் என்னன்னா, விட்டுக் கொடுத்தார், மகிமைப்பட்டார். நீங்க ஆவியானவங்க கூட பேசுகிறார். பரலோக மகிமையை தொடர்ந்து இறங்கி வந்தார். அவர் அந்த கேடு அடைந்தார். வேதம் சொல்லுது, இயேசுவை பிரசங்கிக்காத எந்த ஒரு பிரசங்கமும் பிரசங்கம் கிடையாது. நீங்க பவுல பாப்பீங்கன்னா எப்பயும் சிலுவையில தான் முடிப்பார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்பா இருந்தாலும் முடிக்கும் போது சிலுவையில முடிக்கும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் மறுப்போம். மகிமையை தொடர்ந்து இறங்கி வந்தார். பவுல் சொல்றார் கொரிந்தியருக்கு, அல்லேலூயா, கிரேக்கர்கள் யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை கேட்கிறார்கள். நாங்களோ என்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். யூதருக்கு அவர் இடரலாய், கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாயும் தோன்றுகிறார். ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கோ அவர் தேவ பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையை திறந்து இறங்கி வந்தார். அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். வானோர் புதத்தோர் கீழானோர் மேலானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்குகிற நாமமா இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாள்ல விட்டு கொடுப்பீங்கன்னா தேவ மகிமையை நீங்க பார்ப்பீங்க. டி மேஜர் கொடுப்பீங்க. 294வது பாடல். ஹல்லேலூயா. உம்மை டி மேஜர், உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து கதை கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோம். மன அமைதி இன்று பெறட்டும். மகிமை மாட்சிமை உமக்கே, மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியும் கனமும் உமக்கே, துதியும் கனமும் உமக்கே. என் பார்வை சிந்தையெல்லாம் பார்க்கும் பாதையில், என் பார்வை சிந்தையெல்லாம் நீங்க காட்டும் பாதையில், என் சொல்லும் செயலும் எல்லாம் உங்க சுத்தம் செய்வதே. என் சொல்லும் செயலும் எல்லாம் உங்க சித்தம் செய்வதே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியும்
தூயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் உம்மை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை பாவேந்தன் உமக்கே துதியும் தூயோனே உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உங்கள் காலம் போதும் எனக்கு, அதுதானே அமையாவிற்கு. உந்தன் காலம் போதும் எனக்கு, அதுதானே அணையா எனக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் தூயோனே உமக்கே துதியும் தூயோனே உமக்கே. ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒரு போதும் உம்மை பிரியேன். ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒரு போதும் உம்மை பிரியேன். மறுவாழ்வு தந்த நேச மணவாளன் மடியில் சாய்வி. மகிமை மாட்சிமை மாவே உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவே உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. கற்று
தந்து நடத்து, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறேன். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை, அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீரானையா. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, பரலோக கார்மேகமே, பரிசுத்தமே, தீபமே, உயிராய் வந்தீரையா, உணரே நீதானையா. ஆவியானவரே, தூய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பினதுக்காக தேங்க்ஸ் பண்றோம். எங்களோடு கூட நீர் பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Thank you. ஆமென். ஆண்டவரை பாடுவதே அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் நீங்களும் கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க. ஆமென். எனவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அவனுடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பற்றும். ஹல்லேலூயா. ஆமென். Thank you, Holy Spirit. ஆமென். விட்டு கொடுங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விட்டு கொடுங்க. ஆமென். சில பேரை நான் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக தான் என்னுடைய பிரசங்கம், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டு கொடுங்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். அனைவருடைய வாழ்க்கை மகிமையாக அமைய வேண்டிய வாழ்க்கை ஆண்டவர் விட்டு கொடுக்காதனால அவங்க வாழ்க்கை மகிமையாக அமையல, ட்ரை ஆயிடுச்சு. பல காரியங்கள் வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டு நம்மளோட கூட பேசுவாராக. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து விட்டு கொடுங்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு பிடிவாதமாக இருக்காதீங்க. நான் செய்கிறதான் கரெக்டு, நான் பண்ணுறதான் கரெக்டுன்னு செய்யணும். விட்டு கொடுப்பீங்கன்னா ஆண்டுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருமே அப்படி பார்த்தார்கள் வேதத்திலிருந்து. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்ற அந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து மெடிடேட் பண்ணுகிறோம். விட்டு கொடுப்பீங்கன்னா தேவ மகிமையை பார்ப்பீங்க. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா.
விட்டு கொடுப்பீங்கன்னா வானம் உங்களுக்கு திறக்கும். அல்லேலூயா. விட்டு கொடுக்கணும். வசனத்திற்கு உங்களை விட்டு கொடுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது உங்களை விட்டு கொடுங்க. அல்லேலூயா. வானம் உங்களுக்கு திறக்கப்படும். வானத்திலிருந்து மேலிருந்து ஒரு சத்தம் உண்டாயி, இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்தது நிமித்தமா பெரிய மகிமையை அவர் அடைந்தார். இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், இப்பொழுது எனக்கு இடம் கொடுக்கணும். அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க அவசியமில்லாத ஒருவர் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்தில் பிறக்கல, அவர் தெய்வ ஆவியினாலே பிறந்தார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் விட்டு கொடுத்ததுனால அவர் மகிமையை பார்த்தார். விட்டு கொடுக்கும்போது தெய்வ மகிமை, வானம் திறக்கப்படுகிறது. விட்டு கொடுக்குற மேல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வேதத்தில் பல காரியங்களை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:3 கூட நம்ம இதுக்கு ஒரு ஹின்ஸ் வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. ஆவியில எளிமை வேணும் நமக்குள்ள. ஒரு ஹம்பிள்னஸ். ஆவியில எளிமை என்பது தாழ்மை. அல்லேலூயா. உன்னை சொல்லும் போது விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஆவியில எளிமை இருக்கும். நிறைய பேரை நான் பார்க்கிறேன், ஆவியில அவங்களுக்கு சில பெருமைகள் இருக்கிறதுனால பல ஆசீர்வாதங்கள் அவங்க அடைய முடியாம போயிட்டாங்க. நான் அதை பார்க்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். அது ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க விட்டு கொடுக்குறவங்க எப்பயுமே பாருங்க சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஸோ எனிவே லூக்கா எழுதின சுவிசேஷம் பல பேரை நம்ம பார்க்கலாம். 19வது அதிகாரத்தில் 1வது வசனம் நம்ம வாசிப்போம். பல பேரை சீஷர்கள் விட்டு கொடுத்தார்கள். அல்லேலூயா. சீஷர்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட போது ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்ன போது படகுலையெல்லாம் விட்டு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவங்க மகிமையை கண்டார்கள். கெட்டு போகல. உலகத்தில் கூட ஒரு பழமொழி, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போனதில்லைன்னு சொன்ன மாதிரி விட்டு கொடுத்தார்கள். சொந்த குடும்பத்தை விட்டு கொடுத்தார்கள். அல்லேலூயா. பல காரியங்களை விட்டு கொடுத்தார்கள். சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள் ஆண்டவருடைய நாமத்திற்காக. அவர்கள் எல்லாம் தேவன் அவர்களை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, விட்டு கொடுக்கறதுனால பல மகிமையை நீங்க பார்ப்பீங்க. இந்த வர நாட்கள்ல விட்டு கொடுங்க. ஆண்டவர் நம்மளோட கூட தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன், ஐஸ்வர்யவனாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு மரத்தின் மேல் ஏறினான். பாருங்க, இவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், வரி வசூலிக்கிறவன். அல்லேலூயா. எழும்பி மேல ஏறி ஓடி ஆயக்காரன். ஆமென். அவன் ஒரு ஆயக்காரன், ஒரு நல்ல ஐஸ்வர்யவனா இருந்தான். அவன் பாருங்க, அவன் விட்டு கொடுத்து தன்னுடைய டிக்னிட்டியை பார்க்காம மரத்தின் மேலே ஏறினான். அல்லேலூயா. அநேகர் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், நீங்க பெரிய ஆட்களா இருந்தா கூட யாரெல்லாம் விட்டு கொடுத்தாங்களோ அவங்க இயேசுவை கண்டார்கள். அவர்கள் இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறவர்களா இருந்தாங்க. அவங்க வீடுகளுக்கு ஆண்டவர் வருகிறவராக இருந்தார். அநேகர் நான் பார்ப்பேன், அவங்க சாதாரணமான நிலைமையில் இருப்பாங்க, ஆனா வைராக்கியமா இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. சில பேரை நான் பார்க்கும்போது தான் இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்தார். ஒரு குடும்பத்துக்கு நான் போயிருந்தோம் பொண்ணு பார்க்கறதுக்கு. அப்போ அவங்க பேசும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த மகள் விட்டு கொடுத்தான்னா இவள் வாழ்க்கையோட மகிமையான ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கேன் அண்ணா ஆண்டவர் பேசினார். ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொல்லும் போது நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா தேவ மகிமை பார்ப்பீங்க. அல்லேலூயா. எனக்கு சொன்னார், 7 குடும்பம். அவங்க அந்த பொண்ணை பார்க்கும்போது ஆண்டவர் என் கூட பேசுகிறார். சில பேருடைய மகிமையான ஆசீர்வாதம் எனக்கு தெரியும். அவங்க விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க ஆசீர்வாதத்துல இழந்து போயிடுவாங்க. அப்போ ஆண்டவர் போனோடனே சொன்னார், இந்த பொண்ணு விட்டு கொடுத்தான்னா அவளுடைய ஆசீர்வாதம் பாருங்க. ரெபெக்காள் விட்டு கொடுத்தான். தன்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர், அவர் மண்டையில முடி இருக்குதா, இல்லை அவருக்கு வயசானவரா, இல்லை ஒரு வேளை எப்படி இருப்பாரு, ஒருவேளை என்ன கண்ணு நல்ல கண்ணா, இல்லை சரீரம் எப்படி ஒரு மாதிரி மோட்டாவா இருப்பாரா. ஏன்னா ரெபெக்காள் அவ ஒரு பொண்ணா இருந்து அதெல்லாம் பார்க்காம அந்த எலிசா சொன்ன வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுத்து அவ புறப்பட்டு போனா பாருங்க. அவ வாழ்க்கையில ஒரு மகிமை காத்திருந்தது. மாமியாரே இல்லாத வீடு, சாவி ரெடியா இருந்தது. விட்டு கொடுப்பீங்கன்னா சொல்றேன் பாருங்க, நீங்க கனவுல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை
உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். விட்டு கொடுக்கணும் நம்ம ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம எல்லாரும் தவறுகள் தான், சில தவறுகள் பண்ணாலும் திரும்ப நம்ம ஆண்டவருக்குள்ள சாரி டாடி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் விட்டு கொடுக்கல இதில் சொல்லி மன்னிப்பு கேட்டு விட்டு கொடுப்பீங்க. நான் இப்போ கூட ஆண்டவர் சொல்லுகிறேன், என் மகிமை நீ பார்ப்பேன். நீங்கள் விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுறீங்க. ஏன்னா உங்க கூட பேசுகிறவர் மனிதன் அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்குன தெய்வம். சிலருக்கு ஞான ஸ்நானத்தை குறித்து சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட கேட்குறேன். தவறு செய்யும்போது நம்ம அப்படி செய்தோமா? ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு ஒபே பண்ணணும். அல்லேலூயா. நாங்கள் மாம்சத்தில் எதையும் பேசுறதில்லை, எல்லாரோடையும் எல்லாம் பேசுறதில்லை. அல்லேலூயா. ஒவ்வொருத்தட்ட உட்காரும்போது ஆவியான அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பேசுவார். அப்போ நாங்கள் சில வார்த்தைகள் சொல்லுவோம், இதை பண்ணினா நல்லா இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ திருமணங்கள் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம் சபையில். ஒரு வார்த்தை சொன்னால் யாரெல்லாம் விட்டு கொடுத்தாங்களோ அவங்க வாழ்க்கை மகிமையாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த சகையு பெரிய ஆளாக இருந்தால் கூட அவன் விட்டு கொடுத்து மரத்தில் இருக்கிறான். இயேசுவை பார்க்கணும், எனக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குது, நான் பெரிய ஆள், நான் எதுக்கு இவரை போய் பார்க்கணும், சாமியார் மாதிரி இருக்கிறார், இவரை போய் எதுக்கு நான் பார்க்கணும்னு நினைக்கல. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான், விட்டு கொடுத்து மரத்தில் ஏறினா பாருங்க. ஆண்டவர் சொன்னார், அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, யாரெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க பேரெல்லாம் ஆண்டவர் தெரியும். யாரெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களோ சொல்லுவார், உங்களை பார்த்து சொல்லுவார், உன் பேர் எனக்கு நல்லா தெரியும், நீ என் நாமத்துக்காக என்னைய பார்க்க. ஆபிரகாம் சொந்த ஜனங்களெல்லாம் விட்டு கொடுத்துட்டு தேவன் தான் முக்கியம்னு சொல்லி புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா. விட்டு கொடுக்குறவங்க பேரெல்லாம் ஆண்டவர் நல்லா தெரியும். நான் ஆபிரகாமின் தேவன் சொன்னார். நான் சொல்றேன், விட்டு கொடுக்குறவங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. வேதத்தில் இன்னும் பல பேர் இருப்பாருங்க, அவன் டிக்னிட்டியை விட்டு கொடுத்ததுனால, டிக்னிட்டியை பார்க்காம அவன் விட்டு கொடுத்து மரத்தில் ஏறினா பாருங்க. இயேசு பேரை சொல்லி சகையவே, நான் உன் வீட்டில் வாசம் பண்ணணும்னு விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், விட்டு கொடுங்க. அல்லேலூயா. எதற்கு விட்டு கொடுக்கணும்? உங்க பெருமையை பார்க்காதீங்க. அல்லேலூயா. சபைக்கு வரும்போது செருப்பு கழட்டுற மாதிரி எல்லாத்தையும் கழட்டிடுங்க. ஹம்பிளா இருங்க, தாழ்மையா இருங்க, விட்டு கொடுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. யார் என்னை பார்க்கலன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் உங்களை பார்க்குறா. நீ விட்டு கொடுக்கறதெல்லாம். ஆமென். அல்லேலூயா. அதை இயேசுவை வீட்டுக்கு கூட்டு போனா அவன் மகிமையை கண்டான், ரட்சிப்பை அடைந்தான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த நாளில் சொல்றார், நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா தெய்வ மகிமையை பார்ப்பீங்க. உங்க மகிமை, உங்க பெருமை இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை தேடுறதுக்கு கவனமா தாழ்த்தி, ஆண்டவர் சபையில நம்ம ஆராதிக்கும் போது உங்களை தாழ்த்தி முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிப்பீங்கன்னா மகிமையை பார்ப்பீங்க. டிகிரிட்டியை பார்க்காம ஏறினான். சில பேர் பார்த்துருக்கேன், நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்காக இறங்கி வேலை செய்வாங்க. அவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சகைவை போல விட்டு கொடுக்குறவங்க வீடுகளுக்கெல்லாம் ஆண்டவர் வருகிறார். மகிமை பார்ப்பீங்க. இயேசு வந்த வீட்டில் என்ன மகிமை இருந்துச்சோ அந்த மகிமையை நீங்க பார்ப்பீங்க. அசுத்தங்கள் வெளியேறும், ஆசீர்வாதம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், வியாதிகள் விலகும். இயேசு வந்த வீட்டில் எல்லாம் நீங்கிடும். அல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள உள்ளத்துல வர விரும்புகிறார். விட்டு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ண படுவீர்கள். யாரையாவது மனசுல வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விடுதலை பண்ணுங்க. பாவம் பழச்சு போறாங்க, அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க உள்ளத்திலிருந்து. இப்படி பண்ணிட்டாங்களே பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா? அவங்க பண்ணது உங்களுக்கு தெரியுமா? அவங்க பண்ண அட்டகாசம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லலாம். விடுதலை பண்ணுங்க, விடுதலை பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. வாசிங்க போதும். 2 ராஜாக்கள் 5:1 பாருங்க. விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. விட்டு கொடுப்பீங்கன்னா உங்க குஷ்டங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். விட்டு கொடுங்க, உங்க கஷ்டங்களை மாற்றுகிறார். இன்னைக்கு பெருமையா இருக்காதீங்க. நான் ஒரு சர்ச்சோட எல்டர், நான் ஒரு பெரிய சர்ச்சோட பாஸ்டர். விட்டு கொடுங்க. நாங்கள் கூட ஆத்துமாதாயம் பண்ணும்போதெல்லாம் பாருங்க, சாதாரணமான ஆட்கள் இருந்தால் கூட நாங்கள் ஓடுகிறோம். எத்தனையோ கிலோமீட்டர் போனால் கூட எங்களுக்கு அவங்க ஆத்துமா முக்கியம்னு சொல்லி இறங்கும் போது, நாங்கள் அங்கே போகும்போது அவங்களும் இங்கே வர்றாங்க. நிறைய பேர் சுவிசேஷத்தோட சரி நீங்கள் போகணும். ஒருவேளை அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலைனாலும் அவமானப்படுத்தப்படுற சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் போங்க, உங்களை தாழ்த்துங்க. நீங்கள் அப்படி விட்டு கொடுத்து பாருங்களேன் அவங்க. ஏன்னா பரலோகத்தை விட்டு அவர் விட்டு கொடுத்ததுனால தான் நாம இப்போ விட்டு கொடுக்குறோம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரவேலர்களை நடத்த முடியாததை கூட அன்பை பயன்படுத்தி புதிய ஏற்பாட்டில் அவர் மகிமையை விட்டு இறங்கி வந்ததுனால தான் இன்னைக்கு அவருடைய நாமத்தினால சபைக்கு ஜனங்கள் கூடி வருகிறார்கள். யாரை கேட்டாலும், ஒரு முஸ்லீமை கேட்டாலும் சொல்லுவாங்க, இயேசு எப்படிப்பட்டவர்னா ரொம்ப நல்லவர், நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் தவறே செய்யலை. அல்லேலூயா. பரலோக மகிமையை தொடர்ந்து அவர் பரலோகத்தை விட்டு கொடுத்து பூமிக்கு வந்ததுனால இன்னைக்கு அவரும் மகிமைப்படுகிறார். அவர் மூலமா நாமும் மகிமைப்படுகிறோம். நீங்களும் விட்டு கொடுத்து பாருங்க. திரளான ஜனங்கள்
உங்களை நேசிக்கிறவங்களா மாறுவாங்க. ஹல்லேலூயா. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனாக நீங்கள் இருப்பீங்கன்னா விட்டு கொடுக்கணும். அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள். நிறைய கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட வருவாங்க. சில பேர் பார்த்துருக்கேன், பிஸ்னஸ் கூட பண்ண தெரியாது, அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஹம்பிளாக இருங்க, விட்டு கொடுங்க. சில பிஸ்னஸில் நஷ்டம் வரலாம், நீங்கள் நஷ்டத்தை தாங்கிக்கங்களேன். அவர்னாலே பெரிய லாபத்தை கற்றுவங்களுக்கு தருவார். பாருங்கள், சில பேரை பார்த்துருக்கேன், கராராக இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறோம் கராராக, இது தரணுங்க, இல்லைன்னா நான் அதை பண்ணி தர மாட்டேன் அப்படி கூட ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளெக்சிபிள் நமக்கு வேணும். நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்களேன். ஒரு தொழிலில் நஷ்டம் வந்தால் கூட இல்லையா, இன்னொரு காரியத்தில் அவங்க மூலமாக லாபத்தை ஆண்டு தருவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். வாசிங்க. சிறிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆணுகளிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். பெரிய ரட்சிப்பு, சீரியர்னா பெரிய ஆட்கள், பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலி அவனோ குஷ்டரோகியா இருந்தான். வாசிங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். நாகமானின் மனைவிக்கு வேலை செஞ்சுட்டா. பாத்திரம் விளக்குற அந்த மாதிரி சின்ன சின்ன சிறுமின்னா என்ன வேலை செய்வா? பாத்திரம் விளக்க, ஏதாவது துணி இனிக்கி சுத்த வைக்க இல்லை கூட கார்டன் பிரச்சனை, அதை தண்ணி இனி அடிக்க, இப்படி மனைவியோட சேர்ந்து அந்த சிறுமி உலாவிக் கொண்டிருந்தான். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அல்லேலூயா. சிறுமி அவ சொல்றா, ஒரு வேலைக்கார பெண் தான். இவ சொல்லி நம்ம கேட்கறதா? சிரியாவுக்கு தளபதினா பெரிய ஆளு. ஆனால் இந்த சிறிய படை தளபதி நாகமான் விட்டு கொடுத்தான். என் வீட்டில் வேலை செய்கிற சில பேர் பார்த்துருக்கேன், ஓனர்ஸ் வேலை செய்கிறவங்க மதிக்கவே மாட்டாங்க. அவங்க ஆளு சொன்னால் கேட்க மாட்டாங்க, பெருமை அவங்களுக்கு. நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. அந்த பொண்ணுக்கு ஒரு சரியான ஆலோசனை கொடுத்தான். இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட நாகமான் போயிருப்பார். ஒரு சலிப்பு இருக்கும். எவ்வளோ பெரிய பெரிய ஆளெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தளபதினா அவரோட பழகிறவங்க பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க. இந்த வைத்தியரை போய் பாருங்க, அந்த மந்திரவாதி போய் பாருங்க, இவரை பாருங்க, இப்படியெல்லாம் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. அங்கெல்லாம் போய் போய் வந்தும் கூட சுகமாகாத ஒரு நாகமான், சிறு பிள்ளை தானே அப்படின்னு அவங்க நல்ல கேரக்டர் நாகமான். இப்போ ஆவியானவர் பேசுகிறார். அதை நாகமான் ஒரு நல்ல கேரக்டர் இருக்கணும். ஏன்னா ஒன்று இங்கே சிறுமி சொன்னதை கேட்டால், அங்கே வேலைக்காரன் சொன்னதை கேட்டான். இல்லையா? தன்னோட கீழே இருக்காங்களே நினைச்சு அவங்க ஆலோசனை கேட்காம விடக்கூடாது, அசட்டு பண்ணவும் கூடாது. நிறைய அதில் ஆசீர்வாதங்கள் இருக்குது. தெய்வ மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் ஆவியானவங்களோட பேசுகிறார். உங்களோட சின்ன வயசு பையனாக இருந்தால் கூட அவன் ஆலோசனை கேட்கணும். அவன் தரப்பு நியாயத்தையும் நம்ம கேட்கணும். உங்கள் பிள்ளை தான், ஆனால் அவன் நான் நியாயமாக சில சமயம் பேசுவான். அதை உட்காந்து செவி கொடுத்து கேட்கணும். இந்த சின்ன வேலைக்கார சிறுமி சொன்னதை இந்த நாகமான் கேட்டார். சொன்னான் நாச்சியார்ட்ட, அங்கே போனார்னா இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்க மூலமாக நம்ம எஜமானுடைய குஷ்டத்தை மாற்ற நிச்சயமாக எங்கள் ஆண்டவர் வல்லவராக இருக்காங்க. ஒரு காஸ்பிள் சொன்னான். ஆனால் விட்டு கொடுத்து புறப்பட்டு போன நாகமான் குஷ்டம் நீங்கினான். அல்லேலூயா. விட்டு கொடுத்தான். அங்கேயும் போகும்போது வேலைக்காரன் பேசும்போது அவனுக்கும் விட்டு கொடுத்தான். நீ என்ன பேசுறது, நான் இன்னைக்கு நான் தளபதி வாய முடிட்டுவான்னு சொல்லலாம், சொல்லலை. அல்லேலூயா. விட்டு கொடுத்தான். குஷ்டம் நீங்கினது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், உங்க ஏரியாவுக்கு நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். விட்டு கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு சொல்றேன் தீர்க்க தரிசனமா, பல பேர் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மாறாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பேசும்போது விட்டு கொடுக்கறது கிடையாது. இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டாரு. நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, உங்க குஷ்டம் மாறும். உங்களுடைய அந்த என்ன சொல்றது, அதுக்கு பேர் என்ன சொல்றது, திமிருன்னு சொல்றதா? விட்டு கொடுக்காத தன்மைக்கு பேர் அகங்காரம். அகங்காரியுடைய வீடுகளை கட்ட பிடுங்கி போடுகிறாராம். அகங்காரமா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுருவார் கட்டு. அகங்காரம் இருக்கக்கூடாது நமக்கு. அல்லேலூயா. சொன்னதை கேட்கணும். அல்லேலூயா. விட்டு கொடுத்து பார்க்கணும். அந்த சமயத்துல என்ன செய்யறாங்க, ஏன்னா இதுதான் ஞானம், இதுதான் புத்தி, இதுதான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள். அவர் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன்னா விட்டு கொடுக்கணும். நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். நாகமான் குஷ்டம் நீங்கினது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 14. அப்பொழுது பேதுரு
11 கூட நின்று, அப்பொழுது பேதுரு 11 பேரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, 11 பேரோட எழும்பி நிற்கிறார். 11 பேர் யாரு? சாதாரண ஆட்களா? லூக்கா டாக்டர், மேத்யூ டாக்ஸ் கலெக்டர், யாக்கோபு, யோவான், இயேசுவோட சித்தி பசங்க, பழைய ரிலேட்டிவ்ஸ். இதெல்லாம் அபிஷேகம் பெறாதப்போ பூரா சண்டை போட்ட குரூப், யார் பெரியவன்னு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே பாருங்க, விட்டு கொடுக்குறவங்களா மாறினாரே. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட நபரா இருப்பீங்கன்னா விட்டு கொடுக்குற நபரா இருப்பீங்க. அல்லேலூயா. காடு நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட நபரா இருந்தா விட்டு கொடுக்குற நபரா இருப்பீங்க. அல்லேலூயா. சண்டை சர்ச்சோட பாருங்க, சண்டை நடக்கும். சில பேர் வெளியில் சண்டை போட மாட்டாங்க. நம்ம சர்ச்சைலாம் மனதளவில் அந்த அதிகார பகிர்வுகள் இருக்கு. அதுல ஆவி மோது ஒண்ணுக்கு ஒண்ணு, நான் யாரு, நீ யாரு, நீ அனாயிட்டிங்களேன்னு அர்த்தம். அபிஷேகம் இல்லாம பூரா சண்டை. ஆண்டவர் சொல்றாரு, யார் எவன் பெரியவனோ அவன் எல்லாத்துலயும் சின்னவனா இருக்காரு. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இயேசு லிட்டரலா இல்ல, ஸ்பிரிட்டா இருந்தாரு, ஆவியா இருந்தாரு. ஆனா சரீரத்தோடு கூட இல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலர்கள் முதிர்ச்சி உள்ளவர்களா இருந்தாங்க. முதிர்ச்சி உள்ளவங்க விட்டு கொடுப்பாங்க. நான் லூக்கா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன். பேரு மீன் பிடிக்கிறது நான் பேசுறேன். முதல்ல கீழே நிக்கிறவங்க அறிவாளிங்கன்னு சண்டை போடல, மேலே எழுப்பி நின்று 11 பேர் கூட அருமையா ஆவியானவர் அந்த வார்த்தை எழுதி வச்சிருக்காங்க. 11 பேர் கூட எந்திரிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் தான் பேச முடியும். 11 பேர் பேசினா கீழே இருக்கிற முறை போயிடுவான். இவனுக்கு ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க, தண்ணியை போட்டு உலர்றாங்க. ஆனா 11 பேர் கூட எழுப்பி நின்று பேதுரு பிரசங்கம் பண்ணிடலாம். அல்லேலூயா. சர்ச்சில் நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் நான் பேசுறது நீங்க கேட்கணும். நீங்க என்னோட வயசுல பெரிய ஆளா இருக்கலாம். கர்த்தர் என்னைய அங்கீகாரம் பண்ணி வச்சிருக்காரு போதகரா. அல்லேலூயா. வயசுல சின்ன ஆளா இருந்தாலும் அபிஷேகம் மேல இருக்குது. அல்லேலூயா. நீங்க சொன்னபடி கீழ்படுவீங்கன்னா நான் சொல்றேன், பெரிய ஒரு மகிமையை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. அது போல மத்தேயு 1:19 விட்டு கொடுக்கிற அனுபவம், மகிமையை பார்ப்பீங்க. நிச்சயம் சொல்றேன், இந்த மெசேஜ் உங்க வாழ்க்கையில மகிமையை கொண்டு விட்டு கொடுங்க. கெட்டு போக மாட்டேங்க. பிசினஸ்ல மற்ற காரியங்கள்ல நிறைய நான் பார்த்திருக்கேன். ஊழியத்துல எத்தனையோ காரியங்கள். ரீசெண்டா NGPF தலைவர் போஸ்டிங் வந்தப்போ கூட பெருமிக்காக இல்லை, பிரசங்கிக்கிறவங்க கிடையாது, நான் வாழ்ந்து பிரசங்கிக்கிறேன். நிறைய விட்டு கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. பரவாயில்ல போட்டோம். சில ஆத்துமாக்கள் போகும்போது ஆண்டு சொன்னார், கொடுத்துரு, இது மாதிரி 1000 பேரை நான் தருவேன். விட்டு கொடுத்துச்சு. மத்தேயு 1:19 25 வரைக்கும் வச்சுப்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கனவுல ஆவியானவர் தூதன் மூலமா பேசுகிறார். சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, நிச்சயம் பண்ண பொண்ணு பிரெக்னன்ட்னு சொல்றாங்களே, எப்படி மேரேஜ் பண்றதுன்னு நினைக்காத, விட்டுக்கூட. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உடனே சொப்பனத்திலிருந்து எழும்பி தள்ளிவிட வேணும்னு நினைச்சிட்டு இருந்தவன் கடைசியில் மனம் மாறினான். அல்லேலூயா. விட்டு கொடுத்தான். பாருங்க, இந்த தேசத்திற்கே ரட்சிப்பு வந்தது. அவன் மட்டும் ஏதாவது பண்ணியிருந்தா பயங்கர பிரச்சனையா இருக்கும். யோசிப்பு மாத்திரம் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாருன்னா பயங்கர பிரச்சனையா இருக்கும். அவர் விட்டு கொடுத்தார். இன்னைக்கு எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு நாம் அடைந்தோம். அது கீழே வாசிங்க. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். விட்டு கொடுத்தான். யோசேப்பு மிகப்பெரிய மகிமையை இந்த உலகம் கண்டது. நான் சொல்ல, விட்டு கொடுத்து பாருங்க, ஒரு பெரிய பிளஸிங் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். விட்டு கொடுங்க, கோவப்படாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, சகித்து கொள்ளுங்க, விட்டு கொடுத்து பாருங்க.
ஒரு மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. எவ்வளோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் என் தகப்பனை ரட்சிக்கப்படாத நாட்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானம் நாங்கள் விட்டு கொடுத்து சகித்து கொண்டே வந்தோம். இந்த நாளில் தெய்வ மகிமையை நாங்கள் பார்த்தோம். ஊழியத்தில் மற்ற காரியங்களில் எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுத்து சில காரியங்கள் இருந்ததுனால ஆண்டவர் பெரிய மகிமையை எங்களுக்கு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. யோவான் 4:9 யோவான் 4:9 வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முன்புள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லை, கிணறும் ஆழமாய் இருக்கிறது. நீ யூதனாய் இருக்க என்னிடத்தில் சமாரியர்கள்ட்ட உங்க ஆட்கள் சம்பந்தம் கலக்க மாட்டாங்களே. ஆண்டவர் விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, ஒரு ஆண்டவர் பாருங்க, சமாரியார்கள் தீட்டுள்ளவர்கள் நினைச்சாங்க. யூதர்கள் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, தண்ணி கூட வாங்கி தர மாட்டாங்க, அதனால தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. அதனாலதான் அவன் தாகத்துக்கு தான் கேட்ட உடனே, நீர் என்னிடத்துல தண்ணி கேட்கலாமான்ற, உங்களுக்கு இங்கே வரவே மாட்டாங்களே, தண்ணி கேட்குறேன் நீர் அப்படின்னு. அப்போ விட்டு கொடுக்குற ஒரு தன்மை. ஒரு ஊழியத்தில் நம்ம இருக்கிறோம், பல வீடுகளுக்கு நம்ம போகிறோம், அங்கே போயிட்டு அவங்க என்ன ஏது அதெல்லாம் நம்ம என்ன இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் நீங்கள் பரலோகத்துக்கு என்ன திருப்புவீங்க. அப்போவே புரட்சி பண்ணிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாகவே ஆண்டவர் புரட்சி பண்ணி சமாரிய ஸ்திரியோடு அவர் எவ்வளோ பெரிய தேவன் விட்டு கொடுத்து, நம்ம அவருக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணு வாழ்க்கை தவறான வாழ்க்கை, 4-5 பேரோட வாழ்ந்து இப்போ 5வது 6வதோட வாழறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, நம்ம அப்படி தெரிஞ்சு ஒரு தவறான நபர் நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம பேசவே மாட்டோம். ஆனால் இயேசு உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசி விட்டு கொடுத்ததுனால அந்த மகளை ஆத்துமாதாயம் செய்தார். அந்த மகள் மூலமாக அந்த கிராமமே ரசிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு சின்ன விட்டு கொடுத்தது. எத்தனையோ கிலோமீட்டர், 40 மைல்கள் சொல்கிறாங்க. இயேசு இந்த சமாரிய ஸ்திரியை பிடிக்கிறதுக்காக 40 மைல் நடந்து போகிறார். நான் சில சமயங்களில் எனக்கு யாராவது விசுவாச மக்கள் இப்படி எதிர்த்து பேசியோ மதிக்காமையோ நடக்கும்போது நினைப்பேன், இவங்களை என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. அப்படியே சரி இவங்களை போய் என்ன பார்க்குறது, நம்ம விட்டுலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் ஞாபகப்படுத்துவார். 40 கிலோமீட்டர் ஒரு ஆத்மாவுக்காக தன்னுடைய டிக்னிட்டிலாம் விட்டுட்டு ஒரு 6 பேரோட வாழ்ற ஸ்திரீக்காக ஆண்டவர் நடந்து போகிறார். உட்காந்து பேசி அவர் டிக்னிட்டியை நினைக்காம, அவர் பரிசுத்து, ஆனால் முழு பாவத்தில் இருக்கிற ஒரு பெண்ணோட உட்காந்து பேசி கொண்டிருக்கிறார். தாகத்துக்கு தான் தண்ணி கேட்கிறார். அவருடைய பாவத்தை தனிமையில உணர்த்தி, 4 பேர் மத்தியில சொல்லாம தனிமையில உணர்த்தி அவள் மூலமா அந்த கிராமமே ரசிக்கப்பட்டுச்சு. நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன், பெரிய அறுவடை நம்ம பார்ப்போம். எந்த ஒரு இணக்கம் இல்லாம சாதாரணமானவங்க கிட்ட நீங்க இறங்கி போங்க, அவங்களோட பழகுங்க, அன்பு செலுத்துங்க, விட்டு கொடுத்து பாருங்க. உங்களை அவங்க மூலமா ஒரு ரிசல்ட், பெரிய ரிசல்ட்டா இருக்கும். ஒரு கிராமமே ரசிக்கப்பட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவங்க கூட பேச விட்டு கொடுங்க. சுவிசேஷ உள்ளே சொல்றவங்களுக்கு சின்ன குடிசை இதெல்லாம் பார்க்க விட இறங்கி போகணும். அல்லேலூயா. நீங்க உங்களோட டிக்னிட்டி இறக்கி விட்டு கொடுத்து பாருங்க, முழு அறுவடையை நம்ம சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். லூக்கா 19:41-44 வரைக்கும் விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம். இதை நான் பார்க்குறேன். மகிமையை நிச்சயம் பெறுவீங்க. நான் பார்க்குறேன். விட்டு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுவாரு. ஆண்டு சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினா அவனோட கூட 2 மைல் தூரம் போன்றாரு. 1 மைல் தூரம் எனக்கு ஒரு ஹெல்ப் இருக்கு வர்றையா. அந்த நாட்கள்ல அப்படிப்பட்டவங்களாம் இருந்திருக்காங்க. வயசானவங்க, மூட்டையை தூக்க முடியாதவங்க, எருசலேம்லேருந்து அவங்க ஊருக்கு போறதுக்கு எங்களோட ஒரு 1 மைல் தூரம் கூட தூக்கி கொண்டு வந்து இறக்கி விட்டுருப்பா அப்படின்னு கேட்பாங்களாட்டு. அதை வச்சு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாராவது 1 மைல் தூரம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா 2 மைல் தூரம் போ. ஸோ இதுதான் இயேசுவோட உபதேசம். இன்னைக்கு நம்ம ஜீசஸோட உபதேசங்களை விட்டுட்டோம், வேற ஏதாவது உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவோட அன்பு, அவன் விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து பாருங்க, வீட்டில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டா. அல்லேலூயா. யோசேப்பு எப்படி மனைவியை விட்டு கொடுத்தது போல, அதை தான் சொல்ல வந்தேன். யோசேப்பு மனைவிக்கு விட்டு கொடுத்தது போல, கணவனுக்கு விட்டு கொடுத்தது போல, இந்த பிரசங்கம் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கும்போதே ஆண்டவர் சொன்னார்,
நிறைய பேர் சொல்லு, அவங்க தள்ளி விடலாமோ என்று யோசனையா இருந்தது போல. நிறைய பேர் தள்ளி விடலாமோ, தள்ளி விட்டுலாமோ, இந்த பிள்ளைய இந்த வீட்டுக்கார தள்ளி விட்டுலாமோ அப்படி மனசுல நினைக்கிறாங்க. சொல்லு, விட்டு கொடுக்க சொல்லு. மகிமையான கணவரை அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க. விட்டு கொடுக்க சொல்லு. மகிமையான ஒரு மனைவியா அவங்க வாழ்க்கையில் அந்த பெண் விளங்குவார். கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லு. அல்லேலூயா. அந்த யோசேப்பு விட்டு கொடுத்தது போல விட்டு கொடுப்பீங்கன்னா ஒரு மகிமையான இயேசுவை போல சந்ததியை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். இதுல லூக்கா 19:41 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். விட்டு கொடுக்கல, அழுகிறார் ஆண்டவர். சில பேரை நான் பார்ப்பேன், அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். சின்ன வார்த்தை தான், சின்ன காரியம் தான். விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்காங்க, எல்லாரும் வாழ்க்கையும் இந்த சூழ்நிலை வரும். அல்லேலூயா. நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, சகிச்சு பாருங்க, ஒரு பெரிய பிளஸிங் வரும். அல்லேலூயா. 10 முறை சம்பளத்தை மாத்தினாரு. விட்டு கொடுத்து சகிச்சு இருந்ததுனாலதான் யாக்கோபு 2 பரிவாரமுடையவராய் மாறினார். நான் சொல்றேன், நீங்க 2 பரிவாரமுடையவராய் மாறணும்னா 10 முறை நீங்க பயிற்சி எடுக்க வேண்டியிருக்குது. அந்த சொல்லிலாம் விட்டு கொடுத்தார். சொல்றாரு, மலையில பனியில எல்லாத்தையும் ஆட்டெல்லாம் என்னென்ன விலங்குகள் சாப்பிட்ட ஆட்டை கூட யாக்கோபோட கணக்கில் எழுதுறாரு மாமனார். ஆனால் விட்டு கொடுத்தார். கெட்டு போலையே. மகிமையை பார்த்தாரா இல்லையா வாழ்க்கையில? அதை விட்டு கொடுங்க. ஆபீஸ்ல போராட்டங்கள் வரும்போது பேசாம போயிடலாமா, வேலையை விட்டுலாமா? இதுல விட்டு கொடுக்காதவங்க தான் மகிமை இழந்துடுறாங்க. டக் 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 மாறிடுவாங்க. டக் 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 மாறிட்டே தான் இருப்பாங்க. மேன்மை அடைய மாட்டாங்க. சகிக்கணும், விட்டு கொடுங்க, பொறுமையா இருங்க. அல்லேலூயா. மகிமையை பார்ப்பீங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்குது. விட்டு கொடுங்க, குஷ்டங்கள் மாறும். வாசிங்க. எருசலேமை குறித்து நான் நிறைய காரியங்கள் அதை நான் கீழே சொல்றேன். நீ அறிஞ்சேனா விட்டு கொடுப்பேன்னா உனக்கு சூப்பர் எதிர்காலம் இருக்குது. சில வாலிபர்களை பார்க்கிறேன், சில பெண் பிள்ளைகளை பார்க்கிறேன், பேசும்போது கோபம், விட்டு கொடுக்கறது இல்லை, எடுத்து பேசுறது. அவங்களை பார்க்கிறேன், அவங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் இழக்கிறாங்க. அவங்க நான் பாருங்க, ஒரு பிரதருக்கு இன்னைக்கு வந்தாருன்னா 1000 ரூபாய் கொடுத்துடலாம், அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், 2000 ரூபாய் ஹெல்ப் பண்ணலாம், எடுத்து பணம் வச்சிருக்கேன். ஆனா அவரு வரல. நான் அதை முடிஞ்ச முன்னாடி சொன்னேன், நீங்க அந்த சமயத்தில் நான் கூப்பிட்ட வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் எடுத்து வச்சிருந்தேன். நான் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து, அப்போ நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரெடியா இருக்கும். நீங்க விட்டு கொடுக்காதனால அந்த ஆசீர்வாதம் மட்டும் போயிடும். உங்க ஓனர் மாதிரியே சில பேர் பணம் எடுத்து வச்சிருப்பாங்க, கோபமா பேசிப்பாங்க. மறுநாள் வர்றானா பார்ப்போம், வந்தாலும் போனஸ். கோபத்துல போனானா அப்படியே போட்டு போ. உங்களுக்கு கோவம் வருதுன்னா அப்புறம் ஓனருக்கு கோவம் வரும்ல. சத்தியம், உங்களுக்கே கோவம் வருதுன்னா ஓனருக்கு வரும்ல. நான் சொல்றேன், விட்டு கொடுத்து போய் பாருங்களேன், உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை கத்த வச்சிருப்பாரு. நீங்க இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, நீங்க விட்டு கொடுத்து போய் பாருங்க. சரி பரவாயில்ல, அது பரவாயில்ல, பெரிய மனுஷன் ஏதோ திட்டாரு அப்படின்னு அந்த கையாசி வந்திருந்தான்னா அவர் 7, இவர் 14, இவன் 28 செஞ்சிருப்பான். சின்ன விட்டு கொடுக்கல, வாழ்க்கையே மாறிடுச்சு. பார்த்தீங்களா, வாழ்க்கையே மாறிடும். நான் கூட பேசி கொண்டு இருந்தேன், என்னுடைய ஸ்கூல் அனுபவம் நிறைய பேர் சொல்லியிருந்தேன். 9th படிக்கும்போது ஆவியான ஞாபகப்படுத்துகிறார். திருப்போணத்துல நாங்கள் கட்டடிச்சிட்டு மத்தியானம் கட்டடிச்சிட்டு ஸ்கூல் கட்டடிச்சிட்டு 9th ஸ்டாண்டர்ட் நானும் என் ஃப்ரெண்டு சசி தனபால் 3 பேர் தென்னந்தோப்புல உட்காந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பீரியட்னா மேக்ஸ் பயங்கர டஃப்பு. ராமானுஜம் வாத்தியார் பேர் அட்டி குறிச்சிருவார். நாங்கள் தோப்புக்குள்ள உட்காந்துருக்கோம். ஒரு 4 பேர் வந்துட்டாங்க ஸ்குவாடு மாதிரி. டேய் ஓடக்கூடாது, எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க தோப்பை சுற்றி. நான் கொஞ்சம் பயந்த சுபாவம், அதாவது என்னை வளர்க்கப்பட்ட விதம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க தாத்தா மாமாலாம். அங்கே வளர்ந்ததுனால எனக்கு கொஞ்சம், அவனுங்க கிராமத்தில் வளர்ந்த பசங்க, திருப்போணத்தில் பக்கத்தில் வைகை ஆறு. என்னை இயேசுவை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டாங்க. 2 பக்கம் நின்றுட்டேன், ஓடலை. அவங்க 2 பேரும் ஆற்றுக்குள்ள இறங்கி ஓடுறாங்க, 2 பேர் விரட்டிட்டு ஓடுறாங்க. கடைசியில் என்னையை கூப்பிட்டு போனாங்க. கிளாஸுக்கு போனால் ராமானுஜ சார் அப்படியே பார்த்தாரு, வயசானவர் தான், கூப்பிட்டாங்க, வாடா கிளாஸ் போயிடாமல் தோப்பு உங்களுக்கு என்னடா வேலைன்னு சொல்லிட்டு ஒரு அறை விட்டார். பலாருங்க
இந்த அறையை வாங்கிட்டு நான் போய் உட்காந்துட்டேன். அவனுங்க 2 பேரும் ஆற்றுக்குள்ளே ஓடினவனுங்க கூட யார் இந்த 2 பேர் விரட்டி போனவங்களை பிடிச்சி செமையாக அடிச்சிட்டாங்க. காயம் வரும்படி அடித்தார்கள், பைபிளில் சொல்கிற மாதிரி அடி பின்னிட்டாங்க. பின்னிட்டு அப்படி அப்போ ஒன்றுங்க தான் விட்டு கொடுக்கல, ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 9th மானாமதுரைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஏதோ ஒரு காரணமாக நான் மானாமதுரை மாற்றினேன். அப்போ 10th முடிச்சுட்டு நான் லீவில் வர்றேன், எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு. அதுக்கப்புறமா அந்த போன என் ஃப்ரெண்டு தனபால், அந்த சசி 2 பேரும் விட்டு கொடுக்காம போனதுனால திருப்பி வந்து அவங்க அப்பா ஸ்கூலில் வந்து சார் சொல்லி டிசி வாங்கிப்போங்கன்னு சொல்லிட்டாங்க, அந்த பசங்களை அடித்ததுனால. அப்படி போனவனுங்க ஸ்கூல்லைனா என்னன்னு சொல்லிட்டு போனவனுங்க. நான் 10th முடிச்சுட்டு போகிறேன், எங்கள் ஊரில் வெளியில் ஆப்போசிட்டில் வர்றாங்க, கரும்பு தூக்கிட்டு வெறும் உடம்புல கரும்பு கட்டை தூக்கிட்டு வந்துட்டு என்னை பார்த்தவொன்னே அவனுங்களுக்கு ஒரே அந்த நாட்கள் ஞாபகம் வந்துருச்சு. கரும்பு கட்டை இறக்கி வச்சுட்டு அவனுங்க என்கிட்ட அழுதானுங்க. பாருங்க என்ன கையெல்லாம், வாழ்க்கையில் அவனுங்க வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருச்சு. அப்படியே அவனுங்க கரும்பு தூக்கி அங்கேயே கிராமத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கை அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே நார்மலாக ஒரு கிராமத்து லைஃப்பில் போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் வந்து என்னை போல் அவனும் வந்து ஒரு அறை வாங்கியிருந்தான்னா, விட்டு கொடுத்துருப்பான்னா, நீ நானாவது +2 வந்து அதில் ஏதோ ஃபெயில் ஆனதுனால எனக்கு ஏதோ ஓரளவுக்கு நாலேஜ் எனக்கு கிடைச்சிது. கர்த்தர் என் வாழ்க்கை, இயேசு என் வாழ்க்கையில் வந்தார், எல்லாத்தையும் மாற்றிட்டார். நான் சொல்கிறேன், விட்டு கொடுப்பீங்கன்னா அந்த சமயத்தில் கொஞ்சம் வலிக்கு, உண்மை சொல்ல ஒரு அறை தான். ஆனால் இன்றைக்கி நான் +2 வரைக்கும் வர்றதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆனால் அவங்க வாழ்க்கையே எல்லாம் சீரழிஞ்சிருச்சு. நான் சொல்கிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு சின்ன விட்டு கொடுத்தல பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். அல்லேலூயா. விட்டு கொடுங்க. நம்மளோட பெரியவங்க ஏதாவது நான் பேசினா கோபம் நமக்கு ஏன் வருது? கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. God bless you. எதை வாசிக்கிறீங்க அதை விட்டுருங்க. நிறைய காரியங்களை என்னால் பேச முடியும். ஒரே 2 வருஷத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகவும் 17:4 டேவிட்டை பற்றி நம்ம பேசியே ஆகணும். விட்டு கொடுக்குற ஒரு தன்மை டேவிட் அந்த விட்டு கொடுக்குற தன்மை இருந்தது. அதான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவாங்க, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆண்டவர் பேசுவார், பெரியவங்க ஏதாவது பேசுவாங்க, விட்டு கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. வாசிங்க 2 நாளாகவும் 17:4. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி 17 நாளா? சரி, 1 நாளாகும். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். கட்டணான்ட்டு விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு வீடு கட்டுவேன். அல்லேலூயா. விட்டு கொடுத்து பாருங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு வீடு கட்டுவார். அல்லேலூயா. நிறைய நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது நிறைய விட்டு கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. அவங்களே சொல்லுவாங்க, என்ன இருக்காருன்னா நீங்கள் தான் எனக்கு பழங்குறீங்க. நாங்கள் அது தப்பு. ஆண்டவர் எனக்கு கோவம் வரும், என்னடா இன்னுங்க மோட்டர் நம்ம ஏன்டா ரெடி பண்ணணும்? அப்போ எனக்கு ஆண்டவர் கூட பேசுவேன், விட்டு கொடு, விட்டு கொடு. அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அந்த மோட்டர் கிட்டலாம் சர்வீஸ் பண்ணி பிளம்பிங் பாண்ட சொன்னார், உனக்கு நான் சொந்த வீடு கட்டும்போது சூப்பராக இந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தான் உன்னை இப்படி வீட்டில் வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இதை தான் இப்படிப்பட்ட வேலைகள் வந்துச்சுன்னா விட்டு கொடுங்க. ஹவுஸ் ஓனரோட சண்டை ஓட்டுட்டு உட்காந்துங்க, நீ தான் செய்யணும், நான் தான் செய்யணும். சில பேர் சண்டை ஓட்டி இவனுக்கு நெஞ்சு வெளி வந்துடும். சண்டை போடக்கூடாது, விட்டு கொடுத்துருங்க. அல்லேலூயா. பரவாயில்லப்பா, நீ செய்ப்பா, ஒன்றும் தப்பு இல்லைப்பா, இல்லையா? அல்லேலூயா. விட்டு கொடுத்து பாருங்க. நீங்கள் லூக்கா 4:1 வாசிப்பீங்க. அருமையான வேர்டு, நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. லூக்கா 4:1 ஜீசஸ் பற்றி. அது ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம். விட்டு கொடுங்க, ஆண்டவர் மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் மகிமையை இழந்திருக்க காரணம் என்னன்னா, சின்ன சின்ன காரியங்களை விட்டு கொடுக்கறது இல்லை. நீயா நானா, எத்தனை பேர் ஈகோவில் பிரிஞ்சிருக்கிறாங்க, கணவன் மனைவி. அகஸ்டின் ஒரு டைம் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது, பக்கத்தில் ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கும்போது, USA போயிட்டு இருக்கும்போது, அங்கே பக்கத்தில் ஃப்ளைட்டில் உட்காந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் அண்ணன் புக் படிச்சுட்டே வந்து பொண்ணு பக்கத்தில் உட்காந்து கேட்டாங்க. அவரே பேச்சு கொடுத்தாங்க. சார் நீங்கள் கிறிஸ்டியனா? ஆமாம், நான் ப்ரீச்சர், நான் போதகராக இருக்கேன், நான் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக அமெரிக்க தேசம் போயிட்டுருக்கேன். நீங்கள் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், நான் வந்து நாசாவில் இருக்கேன். இந்தியனார், நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற நாசா, அந்த இதில் வந்து நான் ஒரு
பெரிய சயின்டிஸ்ட், நான் சயின்டிஸ்டாக இருக்கேன். என்னுடைய மனைவி சயின்டிஸ்ட். ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க வீடு 1 ஏக்கரில் வீடு. 1 ஏக்கரில் வீடு. மனைவிக்கு 1 ஏக்கரில் பக்கத்தில் வீடு. ஆனால் 2 பேரும் மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு வாழ்கிறாங்க. எத்தனையோ லட்சம் சம்பளம் ஆகும் மாதம். 50 லட்சமோ 40 லட்சமோ இந்தியன்ஸ் மணிக்கு 30 லட்சமோ சம்திங். அண்ணனே சொன்ன சாட்சி இது. மனைவிக்கும் சம்பளம் வருது, கணவருக்கு சம்பளம் வருது. மனைவிக்கும் 1 ஏக்கரில் வீடு இருக்குது, கணவருக்கும் வீடு இருக்குது. ஆனால் சமாதானம் இல்லை. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்தா போதும், கணவன் விட்டு கொடுத்தா போதும். சரியா, மனைவி தானே, அல்லையா, என் கணவன் தானே, ஆமென். விட்டு கொடுத்து பாருங்களேன், பரலோகம் மாறும். இப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள், இவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. பரவாயில்லப்பா, என்னால் தான் சண்டை வந்துச்சு, நான் தான் கொஞ்சம் பேசிட்டேன் தெரியாமல், சாரி. விட்டு கொடுத்துருந்தா இந்த 2 ஏக்கர் சேர்ந்துக்குமா? இந்த வீடு, மனைவி, பிள்ளைங்க, அம்மா அப்பா, பேர பேத்திகளோட அந்த வீடு இருந்துச்சு. எவ்வளோ ஆசைக்குங்க. இத்தனை 30 லட்சம் வந்து பிரயோஜனம் இல்லையே. அதோட 30,000 வாங்குறவங்க குடும்பமாக சந்தோஷமா இருக்காங்க. திருப்பி நம்ம பூமிக்கு வர மாட்டாங்க. ஒரே ஒரு வாழ்க்கை. போராடாதீங்க, விட்டு கொடுங்க. நிறைய குடும்பங்கள், நான் வக்கீல்ல இருந்திருக்கிறேன், அசிஸ்டண்டா. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் வக்கீல் இருக்கும்போது போய் பேசுவேன். 2 கேஸு. அந்த அம்மா அங்கே நிற்கும், அந்த தூணில், மதுரை கோர்ட்டில். நான் கிளர்க்காக இருந்தேன். +2 முடிச்சுட்டு நான் ஒரு 16 வேலை செஞ்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். 16 வேலை என்னென்ன வேலை செஞ்சு டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அப்போ அதில் ஒரு வேலை தான் நான் கிளர்க் வேலை. வக்கீல்கிட்ட கிளர்க்காக இருக்கேன். இந்த குடும்ப கோர்ட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தோம். அந்த பில்லரில், அந்த தூணில் அந்த அம்மா நிற்கும், இவர் இந்த பில்லரில் நிற்பார். நாங்கள் யாரோ ஒருத்தருடைய கிளைண்டாக இருப்போம். எங்கள் கிளைண்டாக இருப்பாங்க அவங்க, நாங்கள் அவங்களுக்கு கேஸ் பார்ப்போம். அந்த வக்கீல் கட்ட வச்சுக்கிட்டு நான் இருக்கும்போது மெதுவாக பேசுவேன். அப்பயே எனக்குள்ளே இந்த போதக அபிஷேக வேலை. நான் போய் பேசுவேன், ஏம்மா சண்டை போட்டு நிற்கிறீங்க, ஏம்மா கூட்டுக்கு வந்தீங்க, என்ன பிரச்சனைமா? இல்லைங்க, அவர் டிரைவருங்க. அந்த பையன் நடுவில் ஓடிட்டு இருக்கான், அந்த பில்லருக்கு இந்த பில்லருக்கும். இங்கே அப்பான்னு வருவேன், அதெல்லாம் அம்மான்னு போவேன், அப்படி ஓடிட்டு இருக்கான். அப்போது கேட்பேன் நான் அந்த அம்மாட்ட, ஏம்மா சண்டை போட்டேன்? இல்லைங்க, அவர் லேட்டாக வருவார் டிரைவர் ஆகிட்டு, அதனால் எங்களுக்கு சந்தேகம், அதுக்கு நல்ல பிரச்சனை. நான் இப்போ இந்த பையனுடைய வாழ்க்கை என்ன, ஏம்மா சண்டை போட்டுருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. டிரைவர்னால் லேட்டாக தான் வருவாங்க. அதனால தான் ஆண்டவருக்குள்ள வந்தால் தான் இந்த வாழ்க்கை பரலோகமாக மாறுது. இப்போ நம்மெல்லாம் சில பேர் ஆண்டவருக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, டைவர்ஸ் ஆகி பல வருஷமாக இருக்குது. உண்மையை சொல்கிற பாருங்க, பிசாசுனா நிறைய பேர் சாதாரணம் பண்ணிக்கிறாங்க, குண்டே போடுவாங்க. ஒரே நாள் தான் கொடுத்தாரு யோகுக்கு. பரவாயில்ல, போய் என்னன்னு பார்த்துக்கங்க. ஒன் டே த ஃபேமிலி இஸ் கொலாப்ஸ்டு. கொடுத்தான் பாருங்க, பயங்கரமான சட்டம். நீ நம்மளாம் சிரிச்சுட்டு இருக்கோம்னா காரணம் என்ன? அவனுடைய வார்த்தை, அவனுடைய சபை போதும். இதுதான் நம்மளை காப்பாத்துது. சிரிச்ச முகமா இருக்கிறோம், கோட்டு போல நம்ம. ஹல்லேலூயா. அங்க நிக்கிறவனோட நம்ம மோசமான ஆளுங்க, ஆனா நம்ம வாழ்க்கையை மாத்தி அழகா மாத்திட்டாங்க. என்ன கேட்டா வாசிப்போம். 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவரால் யோர்தானை விட்டு திரும்பி, யோவான் 4:1. யோவான் 4:1. 1:2. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக அவங்க பேசுறாங்க. இவர்கிட்ட தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரு, இவர்கிட்ட நிறைய பேர் போறாங்க, யோவான்கிட்ட கம்மியாயிட்டாங்களே, இவங்க போட்டி ஏற்படுத்திடுறாங்க. அவர் தான் அவங்க கிட்ட அசிஸ்டண்டா இருந்தாரு. இப்போ அவர் பயங்கர டெவலப் ஆயிட்டாரு. நீங்க சாதாரணமாக தானே இருக்கீங்க. ஒரு பொறாமை ஏற்படுத்திட்டோன்னு ஆண்டவர் இயேசு அந்த இடத்தை விட்டு கொடுத்து போயிட்டார். இதை கேள்விப்பட்டார். வாசிங்க. கர்த்தர் இதை கேட்கிறார், அறிகிறார். யோவானை பார்க்க இயேசு அதிகமான பேர் ஞானஸ்நானம் கொடுக்கிறாருன்னு பரிசேயர்கள் பேசுறாங்க. இதை இயேசு கேள்விப்பட்ட உடனே யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். அதுதான் நம்ம ஆண்டவர். விட்டு கொடுத்தாரே, கெட்டு போயிட்டாரா? விட்டு கொடுத்துட்டு போனாரே, ஊழியம் குறைஞ்சிருச்சா? ஹல்லேலூயா. பெருகுவீங்க. இந்த குணம் தான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். இருதயத்தை பார்க்குறாருன்னா என்ன? மனுஷன் முகத்தை பார்க்குறான், மனுஷன் ட்ரெஸ்ஸை பார்ப்பான், ஹேர் ஸ்டைல் பார்ப்பான், அழகை பார்ப்பான். கர்த்தர் குணத்தை பார்ப்பாரு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. குணம் தான் அழகு. ஆணோ பெண்ணோ, குணம் தான், கேரக்டர் தான் அழகு. ஹல்லேலூயா. எனவே பாருங்க, தாவீது பாருங்க 17 நாள்ல கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. 1 சாமுவேல் 17:15.
பாருங்க, அவனுடைய கேரக்டர் விட்டு கொடுக்குற தன்மை நமக்குள்ள இருக்குன்னா நான் சொல்றேன், மகிமையை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை மகிமையா மாறும். அட்ஜஸ்ட் பண்ணுங்க, விட்டு கொடுங்க. மனைவிக்கு விட்டு கொடுங்க, கணவருக்கு விட்டு கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆஃபீஸில் கொஞ்சம் விட்டு கொடுங்க, பரவாயில்லைங்க. திட்டார், பரவாயில்லைங்க, சுத்தம் அல்லேலூயா. கொஞ்சம் விட்டு கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், மகிமையை பார்ப்பீங்க. கோபப்பட்டுறாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆமென். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய், ராஜாவை விட்டு திரும்பி போய் பெத்லகேம்ல இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். விட்டு கொடுக்கிறான். ராஜாவுக்கு கிட்டார் வாய்ச்சவன் நான் திருப்பி வீட்டுக்கு போய் ஆடு மேய்க்கிறேன், நான் விட்டு கொடுக்குறேன். டிக்னிட்டியை விட்டு கொடுத்தான் பாருங்க. கர்த்தர் மிகப்பெரிய வெற்றி அடைகிற வெற்றியாளனா கோலியாத்தை அடிச்சு ராஜாவாய் மாறுகிற அனாயிட்டிங் அவனுக்கு கொடுத்தார். விட்டு கொடுத்து பாருங்க, ஒரு மகிமையை பார்ப்பீங்க. வர நாட்கள் ஒரு மகிமையை பார்ப்பீங்க. பாஸ்டர் எவ்வளோ சகிச்சிருக்கோம், எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கோம். என் வீட்டுக்காரர் பண்ற அநியாயத்துக்கு அந்த ஆளுக்கு நான் சகிச்சு விட்டு கொடுத்து வாழ்றேன். நீங்க மகிமையை பார்ப்பீங்க. அதே வீட்டுக்காரனால பலனை பார்ப்பீங்க நீங்க. அல்லேலூயா. பாருங்க, கடைசியா சொல்லி படிக்கிற 2 நாளாகும் 26:4-5 இந்த உசியா ராஜா 26 4வது வசனம் 5வது வசனம் 2 நாளாகும் 26வது அதிகாரம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்கள் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனந்திறங்கி இருந்தான். விட்டு கொடுத்து நடந்தான். அமத்சியா செய்தபடியெல்லாம் சகரியான்ற ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் கேட்டு விட்டு கொடுத்து நடந்தா பாருங்க. மகிமையை பார்த்தான் வாழ்க்கையில. கர்த்தரை தேடிய நாட்களில் எல்லாம் உசியா ராஜாவின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க மகிமை மேல மகிமை. விட்டு கொடுக்கும் போது நீங்க மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. மூச்சு இழுத்து பிடிச்சிடக்கூடாது. பெருமை நமக்கு வந்துடக்கூடாது. நான் யாரும் தெரியுமா அது வந்துடக்கூடாது. நல்லா படிச்சிருக்கேன், நான் ஏன் வந்து இப்படி இருக்கணும், அல்லேலூயா. நான் என் வீட்டில் வேலை செய்யணும். படித்த பிள்ளைங்கனாலே பயமா இருக்கும். கல்யாணம் பண்றதுக்கு வேலை செய்யாதுங்களோ, சமைக்க தெரியாதோ, புருஷன் எடுத்து பேசிடுங்களோ, பயமா இருக்கு. நாங்கள் இப்ப நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு பயமா இருக்கு. படிச்ச பிள்ளைங்கன்னா ஏதாவது திமிரா பேசிடுங்களோ, வீட்டுக்காரோட அதிகமாக படிச்சுன்னா அது படி சட்டம் பேசிடுமோ. ஹம்பிள் பாஸ்டர் அவங்கள சொல்லலாம். பாஸ்டர்மா வந்து அவங்க தலைமை ஆசிரியர் வேலை செய்யறாங்க. அதனால பாருங்க, எங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, உங்க பாஸ்டர் நீ செருப்பு போடுற இடத்துல உட்கார வச்சிருந்தாரு சொன்னாங்க. தாழ்த்தி ஹம்பிளா செருப்பு போடுற இடத்துல உட்கார்ந்ததுனால கர்த்தர் அவங்க உயர்த்துறாரு. இப்போ பாஸ்டர் வெளியெல்லாம் போயிட்டா பாஸ்டர்மா தான் பிரசன்ட் பண்றாங்க சர்ச்சில். அல்லேலூயா. காத்துருங்க, பொறுத்துருங்க, விட்டு கொடுத்து பாருங்களேன். வீட்டுக்காரங்க தானே, பாஸ்டர்மா அட்மிஷா இருக்காங்க, அவங்களுக்கு 80,000 ரூபாய் குறைஞ்ச சம்பளம் வரும். பாஸ்டர் சாதாரணமாக காணிக்கையில் தான் வாழ்றோம். பெருமை இருந்துச்சுன்னா என்ன செஞ்சாரு, ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். அல்லேலூயா. விட்டு கொடுத்ததுனால கர்த்தர் பரலோகம் போல வீடை மாத்திட்டாரு. ஆமே. விட்டு கொடுக்கணும். கணவர் தான் நம்ம வீட்டுக்காரர் தானே, அவர் பேசினாங்கன்னா நான் பேசினாங்க. விட்டு கொடுத்ததுனால சபை வளருது, பெருகுது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம சிஸ்டர் வந்து நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், எங்கள் அப்பாலாம் பேசினேன் இங்கிலீஷுக்கு யாரும் இருக்க முடியாது. நான் அவங்க இருந்தாங்க. அப்போ நான் இருக்கலாம், நான் வந்து பையன். இப்போ நான் மாமியார் அப்படி கட்ட பேசினேன், சகிக்க முடியுமா? என்னம்மா இங்கேன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் பெண்கள் பொதுவாக அவங்க சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும். விட்டு கொடுத்து இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஜெயிச்சுட்டோம் நாங்கள். அல்லேலூயா. விட்டு கொடுத்து நாங்கள் சகிச்சதுனால இன்னைக்கு ஜெயிச்சு குடும்பமாகவே பயணம் பண்ணுகிறோம். நோவா குடும்பத்தை போல கர்த்தர் ஒரே பேழையில் எங்களை கொண்டு போகிறார். கர்த்தருடைய நாமத்தில் பயன்படுறார். அல்லேலூயா. நிச்சயம் சொல்கிறேன், நான் யாருக்கு தலையில் கை வச்சு பண்ணுறனோ அவங்க வாழ்க்கையிலும் இதை அனுபவிப்பீங்க. குடும்பமாக நீங்கள் அனுபவிப்பீங்க இந்த ஆசீர்வாதத்தை. தாய் தகப்பன் பிள்ளை பேத்திகளோடு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உசியா ராஜா பாருங்க, விட்டு கொடுத்த போதெல்லாம் சூப்பராக இருந்தான். ஊழியக்காரன் சொல்றதை கேட்டு ஹம்பிளா நடக்க கர்த்தர் அவனை உயர்த்தினான். செய்கிற எல்லாவற்றையும் வைக்கப்பட்டான். மகிமையை பார்த்தான். அல்லேலூயா. உசியா ராஜா 14 வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக்கும் மட்டும். பலப்பட்ட போது அதுதான் பிரச்சனை. பலப்பட்ட உடனே நமக்குள்ள ஒரு பெருமை வரும்போது விட்டு கொடுக்க முடியல. டிக்னிட்டி ப்ராப்ளம் வந்துருது. நான் எவ்வளவு பெரிய ஆளு, இவன் கொசுமா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு பெருமை வந்துருது. அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபலிபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியான பராக்கிரமசாலியாக 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்தார்கள். போறாங்க ராஜாவை பார்த்து. அவன் ஆசாரிய உயிர்த்தை செய்ய போறான் கோபத்துல.
ஆசாரியர்கள் தவிர பழைய ஏற்பாட்டுல யாரும் அப்படி போகக்கூடாது. இப்பயுமே சொல்றேன், நான் உங்களை அழைப்பு இல்லைன்னா நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. சுவிசேஷம் சொல்றது எல்லாருமே இந்த கடமை. பாஸ்ட் ஆக முடியாது எல்லாரும். அழைப்பு இருந்தா ஆகலாம், தப்பு கிடையாது. அழைப்பு இருந்தா எந்த பாஸ்டும் உங்களை தடுக்க முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் தான் உங்களை அழைச்சிருந்தாருன்னா யாரும் தடுக்க முடியாது. அழைத்தவர் உண்மையில் பாஸ்டுக்கு உண்மையில கிடையாது. அழைத்தவர் உண்மை. நீ ஊழியக்காரன் அழைக்கப்பட்டதானே எந்த சக்தியும் நீ தடுக்க முடியாது. தெய்வம் செய்ய நினைச்சது யார் தடுக்க முடியும்? ஆனா நீங்க கரெக்டா ஆகலை அப்படின்னா எங்களுக்கு ஆசீர்வாதம் தான். நீங்க அந்த மாதிரி ஊழிய அழைப்பு பெற்றிருந்தீங்கன்னா எப்படி நடக்க வேண்டிய வழியில நடக்கணும், நடந்தீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தீங்க. அல்லேலூயா. வாசிங்க. ராஜாவாகிய உசியாவோட எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டு. ஊழியக்காரங்க சொல்றாங்க, அது உனக்கு உன் வேலை இல்ல, உன் வேலை பார்ப்ப நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு, ஏப்பா உனக்கு தேவையில்லாது. கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுத்து. சில பேரை கர்த்தர் பிளான் பண்ணி அழைச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு சரி புதிய ஏற்பாட்டிலையும் அழைப்பு இருக்குது. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க இடறி விழுவதில்லை. இன்னைக்கு ஏன்னா இடறி விழுகிறாங்க. வாட் இஸ் யுவர் காலிங்? என்னப்பா அழைச்சிருக்காரு? உன்னை ஒரு வேலைக்கு அழைச்சிருக்காரு, கரெக்டா வேலையில இரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் அங்க ஒரு கால் சுத்திட்டு கூடாது. அல்லேலூயா. உன்னை எதுக்கு அழைச்சாலும் ஒரு அழைப்புல இருப்பேனா நீ இடறி விழுவதில்லை. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்து தேவனாய பாருங்க, அந்த பெருமை வரும்போது விட்டு கொடுக்க முடியல அவனால. டிக்னிட்டி ப்ராப்ளம். ஆனா அதே ராஜா போஸ்டிங்ல இருந்த தாவீது மகிமையான அனுபவத்துல இருந்தவன் ஆலயம் கட்டப்படாது கர்த்தர் சொன்னான்னு விட்டுட்டான். நான் தான் சொன்னான், நீ அந்த மனிதன் தப்பு செஞ்ச, நீ தான் முகங்குப்புற விழுந்த தாவீது. அப்ப கூட அவனுக்கு ஆவியில எளிமை இருந்தது. இந்த பணம் அவன் கேரக்டரை மாத்தல. யோசேப்போட கேரக்டர் படம் மாத்துச்சா? ஆபிரகாமோட கேரக்டர் மாத்தலீங்க. வசனம் தெரியாதவங்களுக்கு தான் கேரக்டர் மாறிடும். கர்த்தர் யாரும் தெரியாதவங்க தான் கேரக்டர் மாறிடும். தோசியா ராஜாக்கு கர்த்தர் யாரும் சரியா தெரியல. கர்த்தரை தெரினா காசு கொடுத்தாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அவன் ஆசீர்வாதம் வந்தவன கர்த்தர் யாரும் அவன் முழுசா தெரியல. கேரக்டர் மாறக்கூடாதுங்க. ஒரு பணம் எவ்வளவுனா வரலாங்க, உங்க கேரக்டர் மாறக்கூடாது. இப்போ நான் பாஸ்டா இருக்கேன், அன்னைக்கு யார் அண்ணன் கூப்பிட்டுனா அவங்களுக்கு இன்னைக்கு அண்ணன் தான் கூப்பிடுறேன். ஏன்னா நல்லா இருக்கீங்களா அண்ணன் தான் கேட்குறேன். பேசலாம் பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸ்டைலா இன்னைக்கு ஆவையில் அண்ணன் 15-16 வருஷம் பழக்கம். இன்னைக்கு அண்ணன் அண்ணே என்னண்ணே அவர் தான் பாஸ்டர் இருந்தார். நான் அண்ணே என்னண்ணே தான் சொல்லுவேன். நான் அவர் சொல்றதும் கரெக்டு. அவர் என் போஸ்டிங் கணக்கு கொடுக்குறாரு. நான் சொல்றதும் கரெக்டு. நான் அவரை எப்பயும் போல பார்க்குறேன். இப்படிதான் நாங்கள் உறவு. அப்போ சேஞ்ச் ஆகக்கூடாது, கேரக்டர் சேஞ்ச் ஆகக்கூடாது. பணம் எவ்வளோ வந்தாலும் விட்டு கொடுக்குற தன்மை நமக்கு மாறக்கூடாது. இயேசு எவ்வளோ பெரியவர் சொல்கிற அப்படி பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரங்கள்னு சொன்னார். ஆனால் யோவான் ஸ்நானோட இயேசு அதிகமான பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. இயேசு அறிந்த போது ஏசப்பா அந்த இடத்த விட்டு போயிட்டார். அல்லேலூயா. இந்த ஆவி நமக்குள்ள இருக்கணும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான் பரலோராஜ்யம் அப்படிப்பட்டவருடைய. நான் சொல்கிறேன், ஆவியில் எளிமையை விட்டு கொடுங்க. பெரியவங்க கால் மேலே கால் போடுறது, போட்டி போடுறது, சண்டை போடுறது இருக்கக்கூடாது. விட்டு கொடுங்க. மகிமையை பார்ப்பீங்க. பிடிவாதம் பிடிக்காதீங்க. நான் சொன்னது கரெக்ட், சண்டை போடக்கூடாது. அல்லது ஆண்டவர் பிள்ளைங்க சண்டையே போடக்கூடாது. உங்கள் வீடுகள்லாம் சண்டை வந்து பல வருஷம் ஆயிருக்கணும். எப்போ சண்டை போடணும். அது கொஞ்சம் சண்டைன்னா ரொம்ப பெரிய சண்டை இல்லை. என்னம்மா இப்படி பண்ற, என்னங்க இப்படி பண்றீங்க, அதுதான் உங்க சண்டையா இருக்கு. தட்டு பிறக்கிறது, டம்ளர் உடைக்கிறது, அந்த சண்டையை பற்றி நான் பேசுறேன். அதெல்லாம் நமக்குள்ள வரவே கூடாது. ஆமே. நான் சொல்றேன், இயேசுவோட ஆவி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு நீங்க விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. விடுங்க, கொஞ்சம் நேரம் காத்து சரியா விடுங்க. அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ்குள்ள நம்ம வரணும். அவன் பாருங்க, ஓடினான் விட்டு கொடுக்காம. ஆசாரிகள் சொல்றாங்க வேணாம் விஷயா, அது ஆசாரிகளுக்கு அடுத்தது, நீ ராஜா, உன் ஸ்தானத்தை நெல்லுப்பா. அவன் சொல்றான், தாவீது, ஆகாமின் கூடாரங்களில் நான் 1000 நாள் வாசம் பண்ணுவதை விட 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் இருக்கிறத விட உங்களுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். அவன் சொல்றான், வெளியே நின்று பிரகாரத்தில் சாமின்னு விட்டே உள்ள பார்த்து சொல்றான், உம்முடைய கூடாரத்துக்குள்ள, அந்த மகாபரிசத்துக்குள்ள தகைவலாம் குருவிக்கும் அடைக்கலாம் குருவிக்கும் கூடு கட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் ராஜா, நான் எங்கே தான் நிற்க முடியும்? பிரகாரத்தில் தான் நிற்க முடியும். ஆசாரிகள் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போவாங்க. ஆனால் குருவி வீடு கட்டினா நீங்கள் விட்டுருவீங்க. அதைத்தான் ஏசப்பா புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு,
அநேக அடைக்கலான குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தார்கள். எங்கே தெரியுமா உட்காந்துருக்கோங்க? தாவீது பிரகாரத்தில் இருந்தால் ராஜா 3000 டன் தங்கம் கொடுத்தவன் ஆலயம் கட்டுறதுக்கு. நம்ம எங்கே தெரியுமா உட்காந்துருக்கோம்? இயேசுவோட ரத்தத்தினால திரைச்சியில் 2 கிழிஞ்சு அநேக அடைக்கலான குருவிகள் கூடு கட்டினது. அவங்கள விட நம்ம விசேஷித்தவர்கள் மகா பரிசுத்தத்துக்குள்ள உட்காந்துருக்கோம். தேவனை முகமாக தரிசிச்சுட்டு அல்லேலூயா. ஓசியா ராஜா தூக்கி கொண்டு ஓடினான். அவன் நெத்தியில குஷ்டம் விழுந்தது. கடைசி வரை அந்த வசனத்தை வாசிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன் நான். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆரம்பம் சூப்பராக இருந்தது ஓசியா ராஜாக்கு, முடிக்கும் போது ரொம்ப வேதனையாக இருந்தது. இன்னைக்கு சில பேர்ட்ட நான் சொல்றேன், பிடிவாதத்தை விட்டுருங்க. நான் சொல்றேன் கரெக்ட், வாக்குவாதம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, விட்டு கொடுங்க, சந்தோஷமாக வாழுவீங்க. கணவன் மனைவியை விட்டு கொடுங்க. ஆண்டோடைய ஆவியை உங்களுக்கு விட்டு கொடுங்க. மகிமையான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். தன் அண்ணன் போய் தான் கூப்பிட்டு வந்தேன். நீ முதல்ல சூஸ் பண்ண என்ன பாருங்க ஆவின்னு. அவன் பெஸ்ட் ஒரு பிளேஸை சூஸ் பண்ணான். ஆனால் இவர் ஆண்டோட்ட கேட்டார், வனாந்தரத்தை காண்பித்தார். ஆண்டு விட்டு கொடுத்து போனான். கடைசி வரைக்கும் இலைப்பாட்டில் வாழ்ந்து சூப்பராக வாழ்ந்து ஆபிரகாம் பிடித்தார். விட்டு கொடுக்காம போனான். என்ன செஞ்சிருக்கலாம் அளவுக்கு இல்லை சித்தப்பா, நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அது போக நான் மிச்சத்தை எங்கே போகும், நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்குறேன். நான் எந்த பக்கம் போனால் நல்லா இருக்கும் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா லோத்து தப்பிச்சிருப்பான். ஏன்னா சோதம் குமாராவை நினச்சிருந்தா கூட கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசியிருப்பார், போகாத, பொல்லாத ஜனங்கள் உள்ள இருக்காங்க, நீ இந்த பக்கம் போ. அப்போ இவன் ஆலோசனை கேட்டிருந்தான்னா, தேவன் இல்லாதவன் தேவன் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் ஆலோசனை கேட்டிருந்தான் சரியான இடத்துக்கு போயிருப்பான். அதில் விட்டு கொடுங்க, கெட்டு போவாங்க. எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சர்ச்சுக்கு வரணும் பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாசிட்டு போய் என்ன கேட்குறது, என்ன நான் இல்லை, நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, நான் கிடையாது. அல்லேலூயா. கடைசியா அதில் வாசிங்க அப்படி தொடர்ந்து. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாய் அசரியாவும் சகல ஆசாரியரும் விட்டு கொடுத்ததுனால குஷ்டம் போயிடுச்சாங்க. விட்டு கொடுக்கறதுனால குஷ்டம் வந்துருச்சுங்க. நாகமான விட்டு கொடுத்தான், குஷ்டம் போயிடுச்சு. நீ விட்டு கொடுக்கல, பிடிவாதம். ராஜா என்ன அதிகாரத்துக்கு என்ன இங்க குஷ்டம் பிடித்தது. என்ன நடந்தது? இதோ அவன் தன் நெற்றியில் குஷ்டரோகம் பிடித்தவன் கண்டு அவனை தீவிரமா முதல்ல வந்து ராஜாவா இருந்தா குஷ்டம் பிடிச்ச பிறகு எதே மாறிடுச்சு பதவியே. இப்போ முதல் ராஜாவா உள்ள வந்தா போகும்போது குஷ்டரோகியா போறான். நானும் சொல்றேன், சர்ச்சைக்கு வர நீங்க இந்த மாதிரி பரிதாபம் ஆயிடக்கூடாது. பெருமை இருக்கவங்க குஷ்டரோகியா இப்போ வரும்போது நல்லா வந்திருப்பாங்க ராஜா மாதிரி, போகும்போது குஷ்டரோகியா போகக்கூடாது. கர்த்தருடைய சாபம் நம்ம மேல வந்துடக்கூடாது. பெருமை இருக்கக்கூடாது. விட்டு கொடுங்க. அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் சாட்சி சொல்றாங்க, அவங்க அப்பா டிஎஸ், அவங்க சர்ச்சு அங்கே போயிருக்காங்க. சென்னையில் ஒரு சர்ச், 4000 பேர் ஒரு சர்ச். அங்கே ஒருத்தர் இவங்க கல்வி போகிற செருப்பெல்லாம் எடுத்து வைப்பாராங்க ரேக்கில். சார் வேணாம் சார், அவர் பெரிய ஆள் மாதிரி தெரியுது. அப்புறமா விசாரிச்சு பார்த்தா அவர் டிஎஸ்பியாக இருக்காராம். ஆனால் அவர் ஊழியம் என்ன தெரியுமா? செருப்பு கீழே அவங்க கல்வி பொருளாக எடுத்து அந்த ரேக்கில் அடுக்கி வைக்கிறது தான் அவர் ஊழியமா. அவர் சொன்னார், இதுதான் என் ஊழியம், நீ கல்வி போட்டு போமா சர்ச்சுக்கு வேகமான பாச பழைய கோட்டை ரத்னபால் பாஸ் போய் பொண்ணு சொன்ன சாட்சி. டடி நாங்கள் போகிறேன், அங்கே டிஎஸ்பி எடுத்துட்டு செருப்பு எடுத்து ரேக்கில் வைக்கிறேன். நம்மளால பாருங்க, இங்கே பிசுறு தான் வெட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பேச முடியாது. ஏன் டெவலப் ஆகலை? இது நான் விட்டு கொடுக்குறது இல்லை. டிகிரிட்டி நமக்கு இருக்கக்கூடாது. அதோடைய தாழ்மை உள்ளவர்களுக்கு அந்த கிருபை அளிக்கிறார். அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் நானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரணநாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியா வாசம் பண்ணினான். தனி வீட்டுல வச்சுட்டாங்க. நம்ம மாதிரி இப்போ இந்த கொரோனா வந்து அவனை தூக்கி வச்ச மாதிரி அவனை மட்டும் ஒரு தனி ரூமுக்குள்ள வச்சு சாகுற நாள் வரைக்கும் விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. ராஜாவா இருந்தாங்க. ஆண்டவர் அவனுடைய காரியம் விட்டு கொடுக்கணும். இந்த நாளை நிச்சயம் ஆண்டவர் பேசியிருப்பாரு. மெல்லி சத்தத்துல பேசினாலும் மகிமையை பார்ப்பீங்க. நீ விட்டு கொடுங்க. தாவீது அடைந்த நீங்க மகிமையை பார்ப்பீங்க. நான் ராஜாவுக்கு கிண்ணற வாசிச்சவன்னு இல்லை, விட்டு கொடுத்தா. அவங்க அப்பா பால் கட்டியை வாங்கிட்டு அண்ணன்மார்களுக்கு கொட்டு ஓடுறான், விட்டு கொடுத்து ஓடுறான். நான் ராஜாவுக்கு கிண்ணற வாசிச்சவன், இவனுங்க போர்ல சண்டை போடுற வீரர்கள். நான் ராஜா கிட்ட இருந்தவன்,
இவனுங்களுக்கு நான் பயிர் கொண்டு போய் கொடுக்குவா, வேணா பெருசு நீ போய் கொடுங்கன்று உன் அப்பாவை சொல்லலை, போஸ்டிங்கில் விட்டு கொடுத்தான் அண்ணன்மார்கள். அதனால தான் அவன் அந்த போர்க்களத்துக்கு போனான், அதனால தான் கோலியாத்தை பார்த்தான், கோலியாத்தை அடித்தான், ராஜாவாக மாறினான். விட்டு கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மகிமை காத்திருக்குது, அடுத்த ப்ரொமோஷன் காத்திருக்குது. அல்லேலூயா. டிக்னிட்டி மூச்சு இழுத்து பிடிச்சிருந்தீங்க, ஆடுதான் மேய்ச்சிடணும் கடைசி வரைக்கும். இப்போ நிறைய பேர் ஆடுதான் மேய்க்கிறாங்க வாழ்க்கையிலேயே. அவங்களுக்கு என்ன செய்யணும்? நான் போய் சர்ச்சில் நான் போய் செய்யறத நீ செய்யலைன்னா சான்ஸ் இல்லாமல் போயிடும். கோலியத்தை பார்த்துருக்க முடியாது. ஆவியான பேசுகிறேன் தீர்க்க தரிசனமா விட்டு கொடுத்து போனான். பயிர் நான் போய் கொடுக்கணுமா இவனுங்களுக்கு? இவனுக்கு வேலை செய்யுது. நான் அங்கே ராஜாட்ட வாச்சிட்டு வந்து உனக்கு ஆடு மேய்க்கிறதே கஷ்டம். இதில் இவனுங்களுக்கு நான் போய் ஆடையை மேய்க்கணுமாமா? அது போய் காவலாளிகிட்ட ஒப்பு வச்சுட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வர்றான், பார்த்துக்கடா நான் வர்ற வரைக்கும் நீ பார்த்துக்க, நீ எங்கேயாவது வேலைக்கு போகிறப்ப நான் பார்த்துக்கிட்டேன்ல, இவன் நான் எங்கள் அண்ணனுக்கு பயிர் கொடுக்க போகிறேன், நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஓட்டம். விட்டு கொடுத்தான். டிக்னிட்டியே கிடையாது தாவீதுக்கு, அதனால மகிமையை கண்டான். டிக்னிட்டி இல்லைன்னா மகிமையை பார்ப்பீங்க, உங்களுக்கு பெருமையே வேண்டாம். அவருக்கே டிக்னிட்டி இல்லையே, அவரே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து கால்களை கழுவினாரே, நமக்கு என்ன டிக்னிட்டி? நான் சொல்கிறேன், நிறையா பேர் மகிமையை இழந்ததுக்கு காரணம் உசியா ராஜாவை போல நம்ம கொஞ்சம் பலம் கொள்ளும் போது டிக்னிட்டி மூச்சு இழுத்து பிடிச்சிட்டோம்னா போச்சு, வருகிற சான்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிரும். ஆண்டவர் சொன்னார், விட்டு கொடுங்க, யதார்த்தமாக போங்க, விட்டு கொடுத்து போங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். விட்டு கொடுத்து மரத்தில் ஏறினா பெரிய ஆள் நினைக்காம சகரி வேகமா இயேசுவை பார்க்கணும், அதுதான் நோக்கம். இயேசுவை பார்க்கணும், கேள்விப்பட்டு அவர் பார்க்கணும். அவன் ஒரு பெரிய ஆளாக இருக்கும், வரி வசூலிக்காக ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கும், அதெல்லாம் பார்க்கல. உள்ட்டையாக இருந்தாலும் ஏறினான் மேலே, பெருமையெல்லாம் ஏறினான் பாருங்க. கர்த்தர் வீட்டுக்கே போனான், வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பார்த்தான். நான் சொல்ல பாருங்களேன், அவரை எல்லாம் வீட்டுக்கு வருவார், நம்மளை ரட்சிப்பில் நடத்துவார்னு அவன் நினைக்கல. இயேசுவை பார்க்கணும், அதுதான் அவனுடைய ஆசை. கர்த்தர் அவனை பார்த்தார், பேர் சொல்லி கூப்பிட்டார், வீட்டுக்கு வந்தார். நான் சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு கொடுத்து பாருங்க, அவன் வீட்டுக்கு வருவார். டிகிட்டி பார்க்காதீங்க, நாங்கள் அப்படி இப்படி அதெல்லாம் பேசாதீங்க, ஆவியில் எளிமையாக இருங்க. அவனுடைய வார்த்தை வரும்போது எதிர்த்து பேசாமல் அக்செப்ட் பண்ணி பாருங்க, மகிமையானதை பார்ப்பீங்க. சில பேருக்கு ஆண்டவர் பேசுகிறார், பல எல்லைகளில் இன்னும் நீங்கள் பல எல்லைகளில் மகிமை அடைய காரணமாக விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்கள் பிடிவாதம், உங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய கேரக்டர் இதெல்லாம் மாறணும். மூழ்கி எந்திரிச்ச போது பழைய மனுஷன் செத்து இருக்கும், புது மனுஷனா விட்டு கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் சொல்ற பிரசங்கத்தை அப்படியே அந்த வார்த்தைக்கு விட்டு கொடுத்து பாருங்க. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவீங்க, மகிமை பார்ப்பீங்க. கண்ணில் முடிச்ச ஹல்லேலூயா. டி மைனர் மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார், துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்தித்த வாழ்வு இதுவே, அவர் புகழ் சொல்லி வரவே தேவன் தந்தித்த வாழ்வு இதுவே. அறிந்தார் உன் குறித்தார் நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார், துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. பூமியின் மண்ணை மறக்காழா அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போலா விரித்தவரும் அவரே, பூமியின் மண்ணை மறக்காழா அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போலா விரித்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவரும் அவரே, நட்சத்திர
அலை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளம் கையில் வரைந்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளம் கையில் வரைந்தவரும் அவரே. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. வானம் திறந்து மன்னாவா யோசித்தவரும் அவரே. செங்கடலை இரண்டாக இழந்தவரும் அவரே. வானம் திறந்து மன்னாவா யோசிப்பவரும் அவரே. செங்கடலை இரண்டாக இழந்தவரும் அவரே. மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே. மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே. உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் புகழ் சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. கொண்டறிந்தார் உன் குறித்தார் என்னை அழைத்தார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. தேங்க்யூ சொல்றோம்ப்பா. ஆண்டவரே, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தீங்க. இன்னைக்கு மகிமையான ஒரு தெய்வமா பரலோகத்துல பிதாவின் வலது பாரசத்துல வைச்சிருக்கிறீங்க. உங்களை போல எங்களையும் மாற்றுங்க. விட்டு கொடுக்கிற தன்மை உள்ளவங்களை எங்களை மாற்றுங்க. உங்க ஆவியினால எங்களை நிரப்புங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்காலர் இருந்தாலும் ஆண்டவரே, மோசஸ் பெரிய கட்டடக்கடையில் தேடி இருந்தாங்க, பிரமிடுகளை கட்டியிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், காண்பிக்கிற மாதிரி இப்படி கூடாரத்தை போடு. அவர் விட்டு கொடுத்த போது கூடாரத்தின் மேல தெய்வ மகிமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டுச்சு. நாங்கள் எவ்வளவு பெரிய ஸ்காலராக இருந்தாலும் வேதம் சொல்ற மாதிரி எங்க வாழ்க்கை ஊழியத்தை பிஸ்னஸ் வலது பக்கம் பழைய போடுங்கன்னு சொன்னீங்க. ரைட் சைடு அதெல்லாம் நாங்கள் கீழ்படிச்சு போட்டோம்னா மகிமையை பார்ப்பாண்டவரே. விட்டு கொடுத்து போட்டோம்னா மகிமையை பார்ப்பாண்டவரே. இந்த செய்தியை பார்த்து மக்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒரு நாட்கள் மகிமையை பார்ப்பாங்க. இந்த ஊழியம் உங்க மகிமையை பார்க்கும். நாங்க மகிமையை பார்ப்போம். உலகம் எங்க உங்களுடைய ராஜ்யம் நிறுவப்படும். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மூலமா இதை கேட்கிற மக்களை நீங்க ஆசீர்வதிச்சு மகிமையை பார்ப்பாங்க. ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல எப்படி மகிமை இறங்கி வந்துச்சோ, நீங்க சொன்னதை போல விட்டு கொடுத்து தங்க இஷ்டத்துக்கு செய்யாம விட்டு கொடுத்து வார்த்தைக்கு விட்டு கொடுத்து செய்த போது மகிமை எப்படி ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பினதோ அது போல எங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நிரப்பட்டுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் மனப்பூர்வமாய் மக்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.